நான் மட்டும்தான் அரசியல் வர்றது தான் தப்புன்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, என்ன சார் இப்படி எதிர்த்து பேசுறீங்களே சார், பேசாம விட்டுன்னு வச்சுங்க சார், அதுவும் தவிர்த்துப்போம் சார், தர்மம் கீழே போயிடும் சார், காலகட்டத்தில் பேசியே ஆகணும். இது எனக்கு நல்லா தெரியும். என் மேல மீம்ஸ் போடுவாங்க, என்னை தப்பு தப்பா திட்டுவாங்க, ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி திட்டுறதுக்கு. ஆனா தர்மம் ஜெயிக்கணும்னா வந்துதான் ஆகணும், பேசிதான் ஆகணும். திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தாவேகா சார்பில் நடிகர் ராகவா லாரன்ஸ் நிறுத்தப்பட உள்ளதா தகவல் வெளியாக இருக்கு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்குல 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு முதலமைச்சர் விஜய். அதுக்கப்புறமா திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சாரு. இதன் காரணமாக இந்த தொகுதிக்கு விரைவில் இடைத்தேர்தலும் நடைபெற இருக்கு. இந்நிலைதான் திருச்சி கிழக்கு தொகுதியில தமிழக வெற்றி கழகம் சார்பில் யார் வேட்பாளராக நிறுத்தப்படுவாங்க என்ற எதிர்பார்ப்பும் அரசியல் வட்டாரங்கள அதிகரிச்சுட்டே இருந்துச்சு. இப்படி இருக்க சொல்லதான் பிரபல நடிகரும் சமூக சேவையாளருமான ராகவா லாரன்ஸ் தாவேகா வேட்பாளராக போட்டியிடலான்னு இப்ப சோசியல் மீடியால பரபரப்பான தகவல் வெளியாகிட்டு இருக்கு. அதோட அரசியல் நேரடியாக களமிறங்குவது குறித்து தன்னுடைய குருவான நடிகர் ரஜினி கிட்ட ராகவா லாரன்ஸ் ஆலோசனை கேட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. அதே சமயம் ரஜினிகாந்த் அவருக்கு என்ன ஆலோசனை வழங்கினாரோ அதன்படிதான் அவர் நடப்பார்னு சொல்லப்படுது. ஏற்கனவே பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு ஆதரவா ரஜினிகாந்த் இருப்பதா சொல்லப்படுது. இப்படி இருக்க சொல்ல தாவேகால வேட்பாளரா போட்டியிட ரஜினிகாந்த் என்ன மாதிரியான ஆலோசனையை அவர் வழங்கியிருப்பாரு என்ற கேள்வியும் பலருக்கும் எழுந்திருக்கு. ராகவா லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரபல நடிகர் மட்டும் இல்லாம ஒரு மிக தீவிரமான சமூக சேவகராகவும் இருந்துட்டு வராரு. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா இவர் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னே ஏராளமான உதவிகளை செஞ்சுட்டு தான் வராரு. அதனாலேயே அவர் மேல மக்களுக்கு ஒரு தனி மதிப்பு எப்பவுமே இருக்கு. அந்நடிகரையும் தாண்டி ஒரு மக்கள் சேவகராகவும் நேர்மையான நல்ல மனம் படித்த மனிதராகவும் மக்கள் அவரை பார்க்கறாங்க. இதன் காரணத்தினாலேயே ராகவா லாரன்ஸை அரசியலுக்கு கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு, வெற்றியும் எளிதாக கிடைக்கும்னு, விஜயுடைய கணக்கா இருக்கும்னு அரசியல் வட்டாரங்கள் சொல்லப்படுது. இப்படிலாம் அரசியல் வட்டாரங்கள ஒரு செய்தி போயிட்டு இருக்க